மரணத்துக்கு மருந்து இல்லைன்னு தெரியும். மரணம் சொல்லிட்டு வர்றதுலேயும் தெரியும். மரணங்கிறது வாழ்க்கையில் ஒரு ரேரும் இல்லை, அது ஒரு புதுசு கிடையாது, அதெல்லாம் தெரியுதான். இப்படி 3 அடிப்படையில் பார்க்கும்போது மரணத்தை பற்றி என்னைக்கோ எப்போதோ எப்படியோ ஏற்படும் மரணம். இது யாரோ சொல்ல முடியுமா? என்னைக்கோ சொல்ல முடியாது, எந்த தேதியில் வரும் சொல்ல முடியாது, எந்த டைமில் சொல்ல முடியாது, எந்த மாதம் எப்படி வரும் சொல்லி. இப்படியெல்லாம் இருக்கும்போது அதனால மரண பயம் தான் நான் என்ன பண்ணணும். அது நான் முதல்ல மரண பயம் அந்த காலமானார்னு பத்திரிகையில் வருது பாருங்க. முதியோர் மருத்துவரை கேளுங்கள் நிகழ்ச்சியில் மறுபடியும் சந்திப்பில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கொஷின்ஸு கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஷின்லாம் வந்துட்டுருக்கு. ஒன்று மிஸ்டர் ரங்கன், வயது 88 வயசு, வரும் காஞ்சிபுரம். டாக்டர், வயதான காலத்தில் வரும் சின்ன சின்ன தொல்லைகளை விட எனக்கு வேறொன்றும் சொல்ல முடிய பெரிய நோய்கள் எதுவும் இட்ஸ் குட். 88 வயசில் எந்த மேஜர் பிஸி இல்லைங்கிற. ஆனால் தினமும் எனக்கு மரண பயம் வருகிறது. முக்கியமாக இரவில் எனக்கு தூக்கத்தை கெடுக்கிறது. மரணத்தை தைரியமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் நினைத்தாலும் என் மனம் அதை பற்றியே நினைத்து கொண்டு யோசித்து கொண்டு இருக்கிறது. இது போன்ற நேரத்தில் நான் என்ன செய்ய வேண்டும் டாக்டர்? நல்ல கொஞ்சம் இது காமன் ப்ராப்ளம். நிறைய பேர் டாக்டர் கேட்குறத சொல்கிறது இல்லை, பட் மெனி பீப்புள் சஃபர் வித் த ஃபியர் ஆஃப் டெத்து. மரணம் அப்படிங்கிறது முதல்ல மரண பயத்தை தூக்கி எறியுங்கள். ஏன்னா மரணத்துக்கு மருந்து இல்லைன்னு தெரியும். மரணம் சொல்லிட்டு வர்றதுலேயும் தெரியும். மரணங்கிறது வாழ்க்கையில் ஒரு ரேரும் இல்லை, அது ஒரு புதுசு கிடையாது, அதெல்லாம் தெரியுதான். இப்படி 3 அடிப்படையில் பார்க்கும்போது மரணத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. மரண பயத்தை தூக்கி எறிந்து விட்டு முழுமையான வாழ்க்கையை வாழ்ந்துடுங்கள். இது ரிக்வேதம் சொல்லுது. கீதை என்ன சொல்லுதுன்னா, மரணம் தவிர்க்க முடியாதது என்பதை மனிதன் எண்ணி பார்ப்பதில்லை. இது ரெண்டு முக்கியமானது. என்ன சொல்கிறாங்கன்னா, மரணம் என்ன எப்போ வரும் தெரியாமலேயே மரணம் அடைவர்கள் ரொம்ப பாக்கியசாலி. ஜஸ்ட் லைக் தட் ஹி டைட். அது ரொம்ப பாக்கியசாலி. அது எப்போ நடக்கும்? ஒரு மேசிவ் ஹார்ட் அட்டாக் வந்தா 1 மினிட்டில் டெத்து, இல்லை திடீர்னு ஆக்சிடெண்ட்டு டெத்து. இவங்களெலாம் நம்ம கேட்கறது கஷ்டமாக பயமாக இருந்தாலும் அவங்கள பொறுத்தும் தேர் வெரி லக்கி பீப்புள். தே டிட்ன்ட் சஃபர் டியூ டு டெத்து. அதனால் ஒருத்தர் கேட்டால், எனக்கு வயசு 80 ஆகி போச்சு, நான் சாகிறத பற்றி கவலையே படல சார், சாவு நான் ரெடியாக இருக்கேன், ஆனால் சாகும்போது ஏற்படும் தொல்லைகள் கஷ்டத்தை நினச்சி தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது சார் மாதிரி. ஸோ இட் இஸ் நாட் ஃபியர் ஆஃப் டெத் பட் ஃபியர் ஆஃப் சஃபரிங் டியூ டு டெத். அதுதான் கஷ்டம். அதான் நிறைய தான் சொல்கிறாங்க எல்லோரும் மரணத்தை பற்றி. ஏன்னா எவ்ரிபடி நோஸ் இட் இஸ் இன்எவிட்டபிள். ஆனால் அந்த நேரத்தை ஏற்படுற கஷ்டங்கள் ரொம்ப கஷ்டமாக அது நினச்சி தான் பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ பாரதியார் எடுத்துங்க, அவருக்கு மரணத்தை அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறார். காலனை என் காலடியில் வாடா, உன்னை காலல் மெட்டி உதைக்கிறேன்னு சொன்னார். அவ்வளோ மரண பயம் இல்லாமல் பட் அவர் 28 வயசுலேயே அவர் இறந்துட்டார். ஸோ மரண பயங்கிறத நம்ம தூக்கி எறிஞ்சிடணும். ஏன் சொல்கிறேன்னா, என்றைக்கோ எப்போதோ எப்படியோ ஏற்படும் மரணம். இது யாரோ சொல்ல முடியுமா? என்றைக்கோ சொல்ல முடியாது, எந்த தேதியில் வரும் சொல்ல முடியாது, எந்த டைமில் சொல்ல முடியாது, எந்த மாதம் எப்படி வரும் சொல்லி. இப்படியெல்லாம் இருக்கும்போது அதை நினச்சி என்ன பயன்? எதுவுமே முடியாதுங்க நினைக்கிற காரியத்தை அதே நினச்சி பார்க்கல என்ன பயன்? ஒன்றுமே கிடையாது. ஸோ மரண பயத்தை தூக்கி அறிக்கணும். ஓகே சார், இப்படி மரண பயம் தான் நான் என்ன பண்ணணும்? அது நான் முதல்ல மரண பயம் அந்த காலமானார்னு பத்திரிகையில் வருது பாருங்கள், ஆர்பிச்சுரி. அது முடிஞ்சு பார்க்காதீங்க. அது பார்த்து என்ன நிறைய எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆர்பிச்சுரியில் 85 வயசு இறந்தாருன்னா, இவர் படிக்கிறவங்க 85. ஓஹோ, அடுத்து நம்ம ஏஜ் வந்துட்டு போடுங்க, நம்ம ஏஜுக்கு எல்லாம் சாகிறாருன்னு ஒரு பயம் வந்துடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆர்பிச்சுரி காலமானாருங்க பார்க்க அவாய்ட் பண்ணணும். ஒரு முக்கியமான க்ளோஸ் ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸோட அப்பா தாத்தா பாட்டி இறந்துட்டா அவசியம் இல்லாமல் போக வேண்டாம். ஃபோன்லேயே சொல்லி உங்களோட வருத்தத்தை தெரிவிச்சுக்கலாம். அப்படி போகிறதுனாலும் தனியாக போகாதீங்க, ஒரு நண்பர் யாரை கூட்டிகிட்டு போங்க. அப்புறம் தனிமையில்னால் ஒரு முக்கியமான காரணம். எப்போ இந்த மாதிரி மரண பயம் வருது அப்படின்னா, வென் யூ அலோன், தனியாக இருக்கும்போது எதையோ போய் கடைசியில் டெத்தை பற்றி நினச்சிட்ருக்கோம். அதனால் தனிமையை முடிஞ்சது தனிமையாக தவிர்த்து விடுங்கள். அப்புறம் அந்த மாதிரி நேரில் வந்துச்சுன்னா நீங்கள் பூஜை ரூமில் போயோ ஒரு தியானம் பண்ணலாம், இல்லை ப்ரே பண்ணலாம்,
இல்லை புக் எடுத்து படிக்கலாம். சில நேரத்தில் அந்த ஃபியர் ஆஃப் டெத் வந்துச்சுன்னு வச்சுங்க, நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ நல்ல காரியம் நடந்திருக்கலாம். உங்கள் மேரேஜ் டே, உங்களுடைய பேரன் பிறந்தது, பையன் பிறந்தது, எவ்வளோ நல்ல அதை நீங்கள் எடுத்துக்கிட்டு அந்த மகிழ்ச்சியான நினைவுகளை நீங்கள் எடுத்துகிட்டு அந்த மரண பயம் கொஞ்சம் குறையாக இருக்கும். இந்த மரண பயம் வரும்போது என்ன பண்ணணும்னா, ஒரு புக் எடுத்து கொஞ்சம் படிச்சுட்டு மைண்டை டைவர்ட் பண்ணலாம். இல்லை ரூமுக்குள்ளே போய் பூஜை ரூமில் போய் கொஞ்சம் தியானம் பண்ணலாம், இல்லது வழிபாடு பண்ணலாம், இல்லை தனிமை தவிர குழந்தைகளோட கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இல்லை உங்கள் வாழ்க்கையில் ஏதோ நல்ல காரியம் நிறைய நடந்துகிட்ருக்கும். உங்களுக்கு திருமண நாள், பையன் பிறந்து, பேரன் பிறந்து, என்னமோ இருந்துகிட்ருக்கும். அதை நீங்கள் நினைவுபடுத்தி கொள்ளலாம். இல்லை நீங்கள் வந்து ஒரு சுற்றுலா போயிருப்பீங்க, அதை நினச்சி பார்க்கலாம். இது மாதிரி பண்ணாவே அந்த மரண பயம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிடலாம். சரி, உடனே குறைக்க முடியாது கூட, நான் சொன்ன ஆக்டிவிட்டி கொஞ்சமாக செஞ்சிங்கன்னா அந்த ஃபியர் ஆஃப் டெத்து கண்டிப்பாக குறைஞ்சிடும். மரணங்கிறது வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்ச்சி. அது தடுக்கிறது எவ்வளோ படவிட்டால் முடியவே முடியாது. அதை பற்றி ஒன்று முடியாத காரியத்தை பற்றி நினச்சி உங்கள் மனசை அலட்டிக்கிறத விட நாளைக்கு என்ன பண்ணலாம், ஒரு நல்ல காரியத்தை மனசு ஈடுபட்டிங்கன்னா அந்த மரண போய் தூக்கி எறியலாம். இதையும் மீறி உங்களுக்கு இரவில் வந்து மரண பயம் வந்து உங்களுக்கு தூக்கத்தை கெடுதுன்னா மருத்துவம் சென்று ஒரு மைல்டு டிரான்குலைசர் சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக குறையும். ஸோ தைரியமாக இருங்க. மரண பயத்தை இனியே தூக்கி எறிந்து விட்டு நல்ல நிம்மதியான வாழ்க்கை வாழுங்கள். நன்றி, வணக்கம். உங்களுடைய சந்தேகங்களை ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள். நான் அதற்கு தக்க பதிலை சொல்லுகிறேன். இது பூங்காற்று, நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.